ஓகே. நம்ம எப்படி ஒரு ப்ராப்பர்ட்டிஸை கால் பண்றது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். என்ன வேரியபிள் ஸ்டோர் பண்ணிருக்கீங்களோ அதை டாட் வச்சு ஒரு டாட் அப்படிங்கிற ஒரு சிம்பிளை வச்சு நீங்க கால் பண்ண வேண்டியதான். ப்ராப்பர்ட்டிஸ் டாட் வச்சீங்கன்னாவே எல்லாமே லிஸ்டா வரும். அதுல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை இது பண்ணிக்க வேண்டியதான். டாட் வச்சா எல்லாமே வருது பாருங்க. இது அனைத்தும் ப்ராப்பர்ட்டிஸ், இது அனைத்தும் மெத்தட். இந்த சிம்பிள்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ். டு அக்சஸ் ஏ ப்ராப்பர்ட்டி யூஸ் த டாட் நோட்டேஷன். இப்போ $SVCங்கிறதுல கெட் சர்வீஸுங்கிறதுல இந்த எம்எஸ்எஸ்கியூஎல் சர்வருங்கிற ஒரு சர்வீஸை கெட் பண்ணி $SVCல ஸ்டோர் பண்ணுறேன். இந்த கமாண்ட் லைன்ஸ் மூலமா ஸ்டோர் பண்ண பிறகு இந்த எஸ்விசிங்கிற வேரியபிளுக்கு என்னென்னலாம் மெத்தட்ஸ் இருக்கு, என்னென்னலாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்கோ அதை வந்து நான் இங்க கால் பண்ணிக்கிறேன். இப்போ சர்வீஸை வந்து நம்ம என்ன நேரம் பெரும்பாலும் எப்படி என்ன மெத்தட் நம்ம என்ன ப்ராப்பர்ட்டிக்கு பார்ப்போம்? ஸ்டேட்டஸ். அது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அதோட டிஸ்பிளே நேம் என்ன, அந்த சர்வீஸோட டிஸ்பிளே நேம் என்ன, இந்த இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறது பார்ப்போம். அதனால டாட் ஸ்டேட்டஸ்ங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியையும் டாட் டிஸ்பிளே நேமையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நிறைய இருக்குது. டாட் வச்சீங்கன்னா அவ்வளோ வரும். அதுல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி ஒரு ப்ராப்பர்ட்டிஸை அக்சஸ் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து ஒரு மெத்தட்ஸ் எப்படி நம்ம கால் பண்றது, இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அந்த வேரியபிள் டாட்டுங்கிற ஒரு ஆப்ரேட்டரை வச்சு அந்த மெத்தடை நீங்க எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதான். மெத்தடுங்கிறது ஃபங்க்ஷன் தான். மெத்தட் இஸ் நத்திங் பட் ஒரு ஃபங்க்ஷன் தான் அது. ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் ஸ்டார்ட் ஸ்லீப். இது என்னன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து ஸ்லீப் வெயிட் பண்ணோம், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணோம். இது ஏன்னா நீங்க ஸ்டாப் பண்றீங்க, உடனே ஸ்டார்ட் பண்ணா அங்க முடிச்சே இருக்காது. அதனால ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ண பிறகு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண அப்படிங்கிற லாஜிக். $SVC.stop ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் ஸ்டார்ட் ஹைஃபன் ஸ்லீப் ஹைஃபன் செகண்ட்ஸ் 5 அப்படின்னா 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணு. அதுக்கப்புறம் இந்த சர்வீஸுங்கிற வேரியபிளை கால் பண்ணி டாட் வச்சு ஸ்டார்ட்டுங்கிற மெத்தடை நான் கால் பண்ணி சர்வீஸை ஸ்டார்ட் பண்றேன். பண்ணலாமா? நீங்க ஒரு தடவை டைப் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஃப்ரீக்வெண்டா இது பண்ணதெல்லாம் அப்படி அப் ஆரோ டவுன் ஆரோ போனீங்கன்னா வரும். இப்போ சர்வீஸ் பற்றி தானே பார்த்துட்டு இருந்தோம். ஓகே. $சர்வீஸ் டாட் ஸ்டேட்டஸ் $சர்வீஸ் டாட் டிஸ்பிளே நேம். டிஸ்பிளே நேம்னா ஒன்றும் கிடையாது. போன கிளாஸ்ல நான் எப்படி டிஸ்பிளே நேம் பார்க்கறேன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணீங்கன்னா இங்க இருக்கும். இதுதான் டிஸ்பிளே நேம். நம்ம பவர்ஷெல்ல பண்றது எல்லாமே ஜிஐலையும் பண்ணலாம். சிக்கல் என்ன அப்படின்னா, ஒரு சர்வருக்கு நீங்க பண்ணிடுவீங்க, 100 சர்வருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னா அப்போ நீங்க உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சா இருக்கும். 100 சர்வர் லாகின் பண்ணி 100 சர்வர்லையும் போய் ரைட் கிளிக் பண்ணி சர்வீஸ் டாட் எம்எஸ்சி போய் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போய் இந்த டிஸ்பிளே நேம் காப்பி பண்ணி எக்ஸல் ஷீட்ல வரிசையா போட்டுட்டு வருவீங்க. அது வந்து டைம் கன்சியூமும் இருக்கும், ரொம்ப சேலஞ்சாகவும் இருக்கும். இப்போ ஸ்டேட்டஸ் வந்து ரன்னிங்ல தானே இருக்கு. $SVC டாட் ஸ்டாப் பண்றேன். ஸ்டாப் ஆயிடுச்சு. அது ஸ்டாப் ஆயிடுச்சு, அதனால ஸ்லீப் தேவையில்ல. இருந்தாலும் உங்களுக்கு இதுல பாருங்க, ஸ்டார்ட் சர்வீஸ், ஸ்டார்ட் ஸ்லீப், ஏகப்பட்டது இருக்கு பாருங்க.
எவ்வளவு இங்கேயே சொல்லுது பாருங்க. ஸ்டார்ட் ஸ்லீப்னு கொடுத்து பக்கத்துல என்ன கொடுக்குறீங்களே, ஹைஃபன் செகண்ட்ஸ்னு கொடுத்து ஒரு இன்டிஜர் வேல்யூ கொடுக்குறீங்கன்னா அது வந்து செகண்ட்ஸ்ல இருக்கும். இப்போ 5ன்னு கொடுத்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ்ல வரும். செகண்ட்ஸ் இங்க வருது பாருங்க, 3 ஆப்ஷன் தான் இருக்கு. செகண்ட்ஸ் 5. இப்போ 5 மினிட்ஸ் வந்து 5 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணும் அடுத்த கமெண்ட் ரன் ஆகுறதுக்கு. இதுதான் இந்த கமெண்ட் லெட்டரோட பர்பஸ், ஸ்டார்ட் ஸ்லீப்புங்கிறது. இது எதுக்குன்னா நீங்க ஆட்டோமேஷன் பண்றப்ப ஸ்டாப் பண்றீங்க ஒரு 5 மினிட், ஒரு இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5 செகண்ட்ஸ். ஒரு எத்தனை மினிட்ஸ் நீங்க வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை இது நீங்க செட் பண்ணிக்கலாம். 1 மினிட்னா 60 செகண்ட்ஸ் கொடுத்துக்க வேண்டியதான். இப்போ $SVC டாட் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க. போய் பார்க்கட்டுமா? ரைட் கிளிக், ரெஃப்ரெஷ். ரன்னிங்ல இருக்கு பாருங்க. இது ரொம்ப வசதியா இருக்கும். ஒரு 50 சர்வரோட சர்வீஸ் நான் ரன் பண்ணணும் அப்படின்னா 50 சர்வரை நீங்க லாகின் பண்ணி பண்றதுக்குள்ள வேற மாதிரி ஆயிரும். இது வந்து ரொம்ப ஈஸியா பவர் ஷெல்ல நீங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா டக்குன்னு ரன் பண்ணிட்டு போயிடலாம். பைப் லைனிங் அண்ட் ஆப்ஜெக்ட் ஃபில்டரிங். பைப் லைனிங் அண்ட் ஆப்ஜெக்ட் ஃபில்டரிங் இதுவுமே நம்ம பார்த்துருக்கோம். யூ கேன் ஃபில்டர் ஆப்ஜெக்ட்ஸ் பேஸ்ட் ஆன் ப்ராப்பர்ட்டிஸ். ஒரு ப்ராப்பர்ட்டிஸை வச்சு நீங்க இந்த ஆப்ஜெக்ட்ஸை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, கெட் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் இருக்கு. ரன் பண்ணோம்னா எல்லாமே எடுத்துட்டு வரும். எனக்கு எல்லாமே வேணாம். இந்த ஸ்டேட்டஸ் வந்து $_டாட் அப்படிங்கிறது இந்த இருக்கு பாருங்க, ஹைஃபன் ஈக்யூன்னா ஈக்குவல் டு இந்த டபுள் கோட்ஸ் ரன்னிங் அப்படின்னு இருக்கிறத மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றப்ப இந்த $_ அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் குறிக்குது. இந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் வரல, அதனால மெத்தட் கிடையாது. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த இந்த ஆப்ஜெக்டை வந்து நான் ஃபில்டர் பண்றேன். எப்படின்னா இந்த ரன்னிங்கிற கண்டிஷன் மேட்ச் ஆகிறது மட்டும் எனக்கு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி பாருங்க. கெட் சர்வீஸ் அப்படிங்கிற கமாண்ட் லெட்டு பைப்பு நம்ம என்ன பண்ண போறோம், வேர் தானே, வேர் ஆப்ஜெக்ட் டாலர் தானே, டாலர் டாட் என்ன கால் பண்ண போறோம், ஸ்டேட்டஸ். ஸ்டேட்டஸ்ங்கிற ப்ராப்பர்ட்டி எனக்கு என்ன வர மாட்டேது. வேற ஆப்ஜெக்ட் $_ கொடுக்கல, அது பாருங்க. அண்டர்ஸ்கோர் டாட் ஸ்கோர் பாருங்க, ஸ்டேட்டஸ் இல்ல ஸ்டார்ட் அப் டைப் என்ன வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம், எந்த ப்ராப்பர்ட்டி வேணாலும். ஈக்குவல் டு ரன்னிங். என்ன தப்பண்ண அப்படின்னா ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துருப்பேன், இந்த மாதிரி கொடுக்கணும். ஈக்குவல் டு வருது பாருங்க, இப்ப -EQ அப்படின்னு கொடுக்கணும். சிங்கிள் கோட்ஸுக்குள்ள இல்லை டபுள் கோட்ஸில் கொடுக்கலாம். நீங்கள் ஸ்ட்ரிங் டபுள் கோட்ஸில் கொடுத்தாலும் அதை வரப்போகுது. இப்போ ரன் ஆகிற அனைத்து சர்வீஸும் எடுத்துகிட்டு வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு இந்த பைப்லைனை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை ஃபில்டரும் பண்ணிக்கலாம். வேற ஆப்ஜெக்ட் இந்த கமாண்ட் லெட்ஸுக்கு வர்ற அவுட்புட்டை நான் வேற ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை ஃபில்டர் பண்ண போறேன். எப்படி அப்படின்னா இதோட ரிசல்ட்ஸை $_ அப்படின்னு சொல்லி கால் பண்ணி டாட் வச்சு இந்த என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ எல்லாத்தையும் கால் பண்ணி இந்த கண்டிஷன் மேட்ச் பண்றது மட்டும் கொண்டு வா அப்படின்னு சொல்றேன். இப்போ அடுத்து ஒரு எஸ்கியூஎல் அவுட்புட்ல இருந்து எப்படி எடுத்துட்டு வர்றது. இப்போ இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம், இன்டீஜர் ஸ்ட்ரிங் பார்த்தோம் ஒரு ஆப்ஜெக்டா, நம்பர்ஸ் பார்த்தோம், ஃபைல் பார்த்தோம், வேற என்ன பார்த்தோம், ஞாபகம் வந்துச்சுன்னா சாட்ல மெசேஜ் பண்ணுங்க.
சர்வீஸ் கெட் சர்வீஸ் பார்த்தோம் கமாண்ட்ஸ் மூலமா. கெட் ப்ராசஸ் பார்த்தோம். எப்படி ஒரு அக்சஸ் பண்றது மெத்தடை, எப்படி ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் அக்சஸ் பண்றதுன்னு பார்த்தோம். எப்படி பைப்லைன் ஃபில்டர் ஆப்ஜெக்ட்ல பைப்லைன் பண்ணி எப்படி ஃபில்டர் பண்றதுங்கிறத பார்த்தோம். இப்போ ஒரு எஸ்கியூஎல் அவுட்புட், ஆப்ஜெக்ட்ஸ் ஃப்ரம் எஸ்கியூஎல் அவுட்புட், எஸ்கியூஎல் கொரியை வச்சு எப்படி ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம ப்ராசஸ் பண்ண போறோம் பாருங்க. இது ஒரு கமாண்ட்லெட் இன்வோக் எஸ்கியூஎல் கமாண்ட். பேரே பாருங்க, இன்வோக் பண்ண யார, எஸ்கியூஎல் சிஎம்டி அப்படிங்கிற ஒரு கமாண்ட். ஹைஃபன் கொரி அப்படிங்கிறதுனா என்னன்னா, ஹைஃபன் கொரின்னு கொடுத்துட்டீங்கன்னாவே ஸ்பேஸ் விட்டு டபுள் கோட்ஸ்ல எஸ்கியூஎல் கொரி ஏதோ ஒன்று வரப்போகுது. ஹைஃபன் சர்வர் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா எந்த சர்வர், ஸ்பேஸ் விட்டு டபுள் கோட்ஸ்ல சர்வர் நேம் கொடுக்கணும். லோக்கல்னா லோக்கல் ஹோஸ்ட். பைப் கெட் மெம்பர் இப்போ நம்ம பண்ண போறோம் பாருங்க. இவர் யார் ஞாபகம் இருக்கா? கெட் மெம்பரு, அவர் கதையெல்லாம் சொன்னானே. இந்த பாருங்க, இது நான் ரன் பண்றப்ப எரர் வந்துச்சு. என்ன எரர் வந்துச்சு அப்படின்னா, இது இந்த இன்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டியே இல்லை, நாட் ஃபவுண்ட் இன் த மாடியூல். எஸ்கியூஎல் பவர் ஷெல்ல எஸ்கியூஎல் சிஎம்டினே இல்லை அப்படின்னு சொன்னுச்சு. நான் உடனே என்ன பண்ணேன், இம்போர்ட் மாடல் எஸ்கியூஎல், அந்த மாடல் இல்லைன்னு சொல்லுதா, இப்போ இம்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இது ரன் பண்ணேன். அதுக்கும் எரர் வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்றதுக்கு டிசேபிள்டு அந்த சிஸ்டம், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, விசிபிளா வர மாதிரியாச்சா? கேனாட் பி லோடட் டிசேபிள்டு அந்த சிஸ்டம்னு வருதுல்ல. நான் என்ன பண்ணேன், கெட் எக்ஸிகியூஷன் பாலிசி லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம்ல, கெட் எக்ஸிகியூஷன் பாலிசி என்ன அப்படின்னு பார்த்தேன். ரெஸ்ட்ரிக்டட்ல இருந்துச்சு. ரெஸ்ட்ரிக்ட்ல இருந்தா அலோவ் பண்ணாது, இந்த ஸ்கிரிப்டை ஓட்ட அலோவ் பண்ணாது இம்போர்ட் மாடல்ல. அதை வந்து நான் ரிமோட் சைண்டா மாத்தி விட்டேன். மாத்திட்டு இம்போர்ட் மாடல் எஸ்கியூஎல் பிஎஸ் அப்படின்னு ரன் பண்ண ஓடிடுச்சு. செஞ்சு பார்ப்போமா? இப்போ வராது, நான் ஏற்கனவே செஞ்சுட்டேன். கெட் எக்ஸிகியூஷன் பாலிசி ரிமோட் சைண்டா இருக்கு. செட் எக்ஸிகியூஷன் பாலிசி. சரி, ரன் பண்ணுவோம். இம்போர்ட் மாடல் எஸ்கியூஎல் பிஎஸ் அது தேவையில்லை, ஏற்கனவே நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். நான் டைரக்டா இன்வோக் போயிடலாம். ஓகே, எஸ்கியூஎல் சிஎம்டி ஹைஃபன் கொரி அப்படின்னு கொடுத்துட்டு கொரி கொடுக்கணும். ஹைஃபன் சர்வர் இன்ஸ்டன்ஸ் சர்வர் இன்ஸ்டன்ஸ் கொடுக்கணும். ஹைஃபன் கொரி சர்வர் நேம் ஃப்ரம் திஸ் டேட்டாபேசஸ். இது எஸ்கியூஎல் கொரி ஹைஃபன் சர்வர் இன்ஸ்டன்ஸ். தெரியலனா கூட நீங்க இங்க வரும் என்னென்ன கொடுக்கணுமோ வருது பாருங்க. சர்வர் இன்ஸ்டன்ஸ் நான் லோக்கல் ஹோஸ்ட் மட்டுமே கொடுக்குறேன். நீங்க சர்வர் நேம் கொடுத்துக்கலாம், எந்த சர்வரோ அது. வந்துருச்சு பாருங்க. என்ன பண்ணும், என்னோட எஸ்கியூஎல் சர்வர்ல நல்லா பாருங்க, மேனேஜ்மெண்ட் ஷீட்டை போறேன், 18 போட்டேன், வருதான்னு தெரியல. 20M ஓப்பன் பண்ணலாம், ஒருவேளை ஓப்பன் ஆகல அப்படின்னா. எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஷீட் வெர்ஷன் 18.12.1 போயிட்டு இருக்குது. என்ன செஞ்சோம்னா, லோக்கல் ஹோஸ்ட்ல கனெக்ட் பண்ணி இந்த கொரியை ரன் பண்ணும். இதுதான் இந்த கமாண்ட்லெட்ஸோட வேலை. இன்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டி அப்படிங்கிற கமாண்ட்லெட்ஸோட வேலை. சரி, எஸ்கியூஎல் மேனேஜ்மெண்ட் ஷீட் ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. அங்க போய் பாத்தீங்கன்னா இத்தனை டேட்டாபேஸ் இருக்கும். அதை தான் இங்க எடுத்து வந்து காமிக்குது. இது மாதிரி நீங்க ஒரு இடத்துல இருந்துட்டு எத்தனை சர்வர் வேணாலும் போயிட்டு விளையாடலாம், ப்ளே பண்ணலாம்.
போய் இன்ஃபர்மேஷன் ஃபெச் பண்ணி இப்போ மேனேஜ்மெண்ட்லேருந்து ஏதோ கேட்குறாங்க அப்படின்னா டக்குன்னு இந்த கொரியர் தட்டி விட்டீங்கன்னா கொஞ்சம் மாடிஃபை பண்ணி என்ன ரெக்யர்மெண்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் போயிட்டு எடுத்துட்டு வரலாம். வைப் போட்டு விடலாமா? வருது பாருங்க, இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு பாருங்க, போலீஸ், இந்த டிராஃபிக் போலீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டிராஃபிக் இது சொன்னல, இதுல என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணலாம், என்னென்ன மெத்தட் இருக்கு, என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வருது பாருங்க. இது மாதிரி நீங்க ஏதாவது இன்னமும் நீங்க இதுல ப்ளே பண்ணணும் ஏதாவது அப்படின்னா இதெல்லாம் நீங்க என்னென்ன மெத்தட் இருக்கு, என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்னு நீங்க இது பண்ணிக்கலாம். இதை ஒரு கிளாஸ்ல ஒண்ணுன்னா அப்பப்போ ஸ்கிரிப்ட் எழுதுறப்ப பார்ப்போம். இந்த ஆப்ஜெக்ட்ஸ் ரொம்ப முக்கியம், மெத்தட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ். எப்படி மெத்தட்ஸை கால் பண்ண ஆக்சஸ் பண்றது டாட் வச்சு, எப்படி ப்ராப்பர்ட்டிஸ் அக்சஸ் பண்றது டாட் வச்சு, இப்படிதான் இது பண்ணுவோம். எஸ்கியூஎல் சர்வர் லோக்கல் ஹோஸ்ட் போயிட்டு இருக்கு, கனெக்ட் ஆயிடுச்சு. இதுதான் அங்க எடுத்து வந்து காமிச்சிச்சு நம்மளுக்கு. இந்த இருக்குல்ல அவுட்புட், இங்க நான் ரன் பண்றது செலக்ட் நேம் ஃப்ரம் சிஸ்டர் டேட்டாபேசஸ் அப்படிங்கறது அவுட்புட்டை அங்க வந்து நான் இது பண்ணேன். பவர்ஷெல் வழியா இன்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டி அப்படிங்கிற ஒரு கமாண்ட் லெட்ஸை யூஸ் பண்ணி select name from this databases இருக்கு பாருங்க அவுட்புட். இதுதான் அங்க நம்ம எடுத்தோம் பவர்ஷெல் வழியா. சரி, ஒரு சர்வர்னா இப்படி வந்து கனெக்ட் பண்ணி எடுத்துடலாம் எஸ்கியூஎல் சர்வர் வழியா, 50 சர்வர்ல இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் கேட்கறாங்க அப்படின்னா சவாலா தானே இருக்கும். இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஆப்ஜெக்ட்ஸ்ல எப்படி பிளே அரவுண்ட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். அது வந்து ரிசல்ட்டோ இல்லை டேட்டாவா இருக்கும். இப்போ $SVC அப்படிங்கிறது இந்த கெட் சர்வீஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இதுல உள்ளது இங்க வந்து ஸ்டோர் ஆயிக்கும். இந்த ஸ்டோர் ஆன ஆப்ஜெக்ட்ல டாட் வச்சு அக்சஸ் பண்ணீங்கன்னா மெத்தட்ஸோ இல்லை ப்ராப்பர்ட்டிஸோ நீங்க அக்சஸ் பண்ணலாம். வித்தின் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கடைசியா எண்டில் வரல அப்படின்னா அது வந்து ப்ராப்பர்ட்டி. கடைசியா ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் வந்தா அது வந்து மெத்தடுங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு ஆக்ஷன். ஆக்ஷன் த ஆப்ஜெக்ட் கேன் டூ. இந்த ஆப்ஜெக்டை வச்சு என்ன பண்ணு அப்படின்னு சொல்லி நீங்க அறிவுறுத்துறீங்கல்ல, ஸ்டார்ட் பண்ணு ஸ்டாப் பண்ணு அப்படிங்கிறத மெத்தடு. இதுல இருக்கிறது என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி எப்படிப்பா அப்படின்னு கேட்குறோம்ல. ஒருத்தங்களோட ப்ராப்பர்ட்டி அவங்க என்ன அப்படின்னா அதுல அந்த ஆப்ஜெக்டோட சூழல் எப்படி இருக்கு, டேட்டா இன்சைட் த ஆப்ஜெக்ட் அதோட இது ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, இல்ல அது பத்தின எக்ஸ்பிளனேஷன் டீட்டெயில்டா வேணும், என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறப்ப டாட் வச்சு இந்த மாதிரி நீங்க கால் பண்ணிக்கலாம், அக்சஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே தமிழ்ல இருக்கும், நான் ஷேர் பண்றேன். பவர்ஷெல்லில் எல்லாமே ஆப்ஜெக்டாக இருக்கிறது. என் ஸ்ட்ரிங் கோப்பு, ஸ்கோப்புன்னு டேட்டா, சேவை அல்லது கட்டளை முடிவுகள், கமாண்ட் ரிசல்ட் தான் கட்டளை முடிவுகள். ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உள் தரவுகள் கொண்டது. மெத்தட்ஸ் வந்து செயல்கள் செய்யக்கூடியது. ஒரு சர்வீஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு ஸ்டேட்டஸ், டிஸ்பிளே நேம் போன்ற ப்ராப்பர்ட்டிஸ் உண்டு. ஸ்டார்ட் அல்லது ஸ்டாப் போன்ற மெத்தட்ஸ் உண்டு. எஸ்கியூஎல் டிபிஏக்களுக்கு ஆப்ஜெக்ட் ஏன் முக்கியம்? கொரி முடிவுகளை, கொரி ரிசல்ட் இருக்குல்ல, அதை எளிதாக கையாளலாம். சிபியு பயன்படுத்தும் அளவு டிபி பெயர்கள் போன்றவற்றை சுலபமாக பார்க்கலாம். இது ஒரு சாம்பிளுக்கு தான், இந்த மாதிரி நிறைய வேலை செய்யலாம். லாஜிக் மூலம் செயல்கள் தானாக செய்யலாம். ஸ்டார்ட் ஸ்டாப்டு என்றால் ஸ்டார்ட் செய்யலாம். உங்களோட சர்வீஸ் ஸ்டாப்ல இருக்கு அப்படின்னா ஸ்டார்ட் செய்யலாம். அந்த மாதிரி இது ஒன்றுமே பார்ப்பேன். நான் நோட் ஷேர் பண்றேன், படிச்சுக்குங்க. அது அப்படியே தமிழ்ல இருக்கும். இந்த ஸ்கிரிப்டை செஞ்சு பாருங்க. இது இப்போ நம்ம பார்த்ததை வச்சு ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் இருக்கும், அது பவர் ஷெல் ஸ்கிரிப்ட்.
ஒரு ட்ரை கேட்ச்ல போயிட்டு எரர் ஹேண்ட்லிங் மாதிரி போயிடும். இந்த கெட் ப்ராசஸ் எக்ஸ்ப்ளோரருங்கிற ஒரு இதை கெட் பண்ணி ப்ராசஸ்ங்கிற ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் பண்ணி ப்ராசஸ் நேம்ங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை கால் பண்றோம், ஐடிங்கிற ப்ராப்பர்ட்டியை கால் பண்ணி எழுதுறோம். அதுக்கப்புறம் இது இங்க என்ன எழுதுனீங்களோ அதை எழுதுறோம். டாலர் ப்ராசஸுக்கு இன்ஸ்பெக்ட் பண்றோம். எரர் வந்துச்சுன்னா குட் நாட் ஃபைண்ட் த ஸ்பெசிஃபிக் ப்ராசஸ். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் வந்து ரன்னிங்ல இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு லாஜிக். கடைசியா டாலர் மை ஸ்ட்ரிங்கிறப்ப ஒரு ஸ்ட்ரிங்கை வாங்கிக்கிறோம். இந்த ஸ்ட்ரிங்கை இங்க கால் பண்றேன், இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் என்ன அப்படின்னு சொல்லி. இது வந்து அப்பர் கேஸா மாத்துறேன், லோவர் கேஸா இருக்கிறது அப்பர் கேஸா மாறிக்கும். ஏற்கனவே பார்த்தது தான், இப்படிதான் இருக்கும் நீங்க ஆட்டோமேஷன் பண்றப்ப ஸ்கிரிப்ட். இது செஞ்சு பாருங்க. இது எக்ஸசைஸ். இது முடிச்சுட்டு எக்ஸசைஸ் டன் அப்படின்னு எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. வேற எதுவும் பார்ப்போம். எதுவும் டவுட்ஸ்னா கேளுங்க, இல்லை அப்படின்னா நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வர்ற மண்டே பார்க்கலாம். மண்டே வந்து நம்ம வந்து பவர் ஷெல் ப்ரொவைடர் அண்ட் ஃபைல் சிஸ்டம், எப்படி வந்து ஒரு மேனேஜிங் ஃபைல்ஸ் டைரக்டிவ்ஸ் இதெல்லாம் வந்து நேவிகேட் பண்ணி மேனேஜ் பண்றோம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். நீங்க இது ஃபுல்லா முடிச்ச பிறகு எஸ்கியூஎல் டிபிஏ அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாயிரும் உங்களுக்கு வேலை. எஸ்கியூஎல் டிபிஏவும் நீங்க படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை ரொம்ப ஈஸியா பண்றது இது வந்து ஒரு டூல் கிட் மாதிரி ரொம்ப ஈஸியா இருக்கும். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு செய்றீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு பண்ணுவீங்க. ஒரு ஆட்டோமேஷன்லாம் பார்த்துக்கிட்டா ஜஸ்ட் திங்க் பண்ணி ஒரு பேப்பரு பென் வச்சு எழுதிட்டு டக்குன்னு உங்களுக்கு ஐடியா வந்தோன்னா பவர் ஷெல் ஸ்கிரிப்டை போட்டு கால் பண்ணி அந்த ஆட்டோமேஷனை பர்ஃபெக்டாக முடிச்சிருவீங்க. உங்களுக்கு அப்போ ரொம்ப வேலை வந்து குறைச்சிக்கிட்டே வரும். ஒரு பிரச்சனை மட்டும்தான் பார்க்கலாம், இல்லை ஃபியூச்சர் ஏதாவது ரெக்யர்மெண்ட் வருதுன்னா அதை யோசிச்சு நீங்கள் ஆட்டோமேஷன் பண்ணலாம் அந்த மாதிரி. I hope I delivered my best. We will see next class on coming Monday, 7 p.m. IST. Thanks everyone.